இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, திரு வருகை காலத்தின் 3வது வாரம் இந்த பிங்க் கலர் என்று சொல்லப்படுகிற அல்லது ரோஸ் கலர் மெழுகுதிரியை ஏற்றி நாம் மகிழ்ச்சியின் வாரமாக இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை குறித்து ஒரு 3 நிகழ்ச்சிகளை நான் காலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் நிகழ்ச்சி, இந்த வாட்ஸ்அப்பிலே ஒரு படம் அனுப்பி இருந்தார்கள். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. இந்த மேடை மாதிரி போட்டிருக்கிறாங்க. முதல் பரிசு வைத்திருக்கிற நபர் இப்படி வைத்துக் கொண்டு நிற்கிறார். 2வது பரிசு வைத்திருக்கிற நபரும் இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3வது பரிசு வைத்திருக்கிற நபர், இப்போ முதல் பரிசு பெருசா, 2வது பரிசு பெருசா, 3வது பரிசு சிறந்ததா? முதல் பரிசு வச்சிருக்கவன் இப்படி பிடிச்சிருக்கான், 2வது பரிசு வச்சிருக்கிறவனும் இப்படி பிடிச்சு நிற்கான், 3வது பரிசு அப்படின்னு வச்சிருக்கேன் எப்படி பிடிச்சு நிற்கிறான்? உயரமா பிடிச்சிட்டு அப்படின்னு நிற்கான். அந்த படத்தை போட்டிருக்காங்க. கீழே சொல்லியிருக்காங்க, பரிசுல இல்ல, அவன் முகத்துல பாரு அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி உண்மை. ஒரு முறை எங்களுடைய கல்லூரியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். இது போல் ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. விளையாட்டு போட்டி வைத்து விட்டு பரிசு கொடுத்து கொண்டிருந்தார்கள். மேடையிலே பரிசு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதுல ஜெயித்தவர்கள் வின்னர், ரன்னர்னு 2 பேருக்கு பரிசு கொடுத்தார்கள். இங்க கீழே ஒரு பையன் பயங்கரமா, டே என்னடா நானும் இதுல விளையாண்டோம்ல. அவன் பரிசு வாங்க மேடைக்கே போகல. ஆனா அவனுடைய உற்சாகம், அந்த துள்ளல் அப்படி இருந்தது. நான் இந்த படத்தை பார்த்த பொழுது அதுல கமெண்ட் சொல்லி எங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பினேன். யோ, இது வெறும் படம் அல்ல, எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அப்போ பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, ஏல நீ தான் பரிசு வாங்கியே மேல ஏறலா, நான் விளையாண்டேன், நானும் பரிசு பெருசா விளையாண்டது பெருசா? பரிசு தானே பெருசு. உலகமே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கு. பரிசு வாங்கலனாக்கி உட்கார்ந்து அழத்தானே செய்யணும். இது இன்னொரு இடத்திலும் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். பிரியமானவர்களே, மேடையில் ஒரு முறை பேசுவதற்கு ஒருவருக்கு எழுதி கொடுத்திருந்தார்கள். மனப்பாடம் செய்துவிட்டு வந்து நன்றி சொல்ல மேடையில் நிற்கிறார். மேடையில நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, பாதியில மறந்துடுது. இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களை மேடையில ஏற்றி விடுவோங்களா, மறந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? இப்படியே நிற்கும். ஒரு சில பிள்ளைங்க அழுதுரும். அவ்வளவுதான், எனக்கு தெரியல அப்படின்னு. சரி வா அப்படின்னா கூட அழுதுகிட்டே போய் உட்காரும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். மேடையிலே நிற்கிறோம், மறந்து விட்டது. அந்த மறந்த உடனே அந்த பேசி கொண்டிருந்த அந்த நபர் இன்னொன்றை சொல்லிவிட்டார். அது தப்பாவும் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க, ஐயோ அப்படின்னு. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க மேடையில நிக்கிறீங்க, தப்பா பேசிட்டீங்க, என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் வேர்த்து படபடன்னு, ஐயோ தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு. ஆனா அந்த நபரோ, ஐயோ தப்பா சொல்லிட்டேன், இல்ல அது இல்ல, அந்த பேர் என்னது அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, அதுதான் நான் தப்பா சொல்லிட்டேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணி சொல்லி முடித்து விட்டார்கள். இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி நபர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? எங்கேயாவது எப்போதாவது சில நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு தவறு நடந்து விட்டது, அல்லது சரியாக அந்த சூழல் அமையவில்லை, மறந்து விட்டது, தப்பாகி விட்டது, எல்லாமே இவங்க மேலதான் குறை, குற்றச்சாட்டு எல்லாமே, அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா அந்த சூழலை அப்படி சிரித்து விட்டு, மகிழ்ந்து விட்டு, அவர்களிடமே கேட்டு விட்டு, பேசிவிட்டு கீழே வந்து உட்கார்ந்து, நல்லா பேசிட்டு இருந்தேன், பசக்குன்னு மறந்துடுது, தப்பா சொல்லிட்டேன்னு, ஐயோ அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட கேஷுவலா சொல்ல முடியும்னா, பக்கத்துல இருக்க ஆள் என்ன சொல்லுது? லூஸ், அறிவில்லை உனக்கு, எவ்வளவு பெரிய கூட்டம், என்னமா நடந்தது, நீ எவ்வளவு தப்பா சொல்லிட்ட, உனக்குலாம் கொஞ்சமாச்சு, அடுத்தோட உனக்கு நம்ம தருவாங்களா? அப்படியா, தரமாட்டாங்களோ? இல்லையே, நான் படிச்சிருவேன் அதுக்குள்ள. இந்த அடுத்து வருது, ஒரு நம்பிக்கை வருது, தவறு நடந்தது, நான் ஏற்றுக்கொண்டேன், அது என்னுடைய குற்றம் தான் என்று, அதை உன்னிடம் நான் வெட்கம் இல்லாமல் பகிர்ந்து கொண்டேன். அதற்கு அடுத்த முறை தருவார்களா என்றால் அதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணிடலாம், அது பழகத்தான வரும். நம்பிக்கையின் வரிகள் பேச முடிகிறது. மகிழ்ச்சி. நீங்க இப்படி சம்பவம் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு திரைப்படத்தில் இருந்து உள்ள ஒரு சம்பவம் தான். ஏன்னா பிங்க் கலர்ல இது கொடுத்திருக்கோம்ல, அதனால சொல்லலாம். அதாவது ஒருவர் ஒரு பெண்ணை காதலிப்பதற்கு, ஹீரோ ஒரு பெண்ணை காதலிப்பதற்கு ஐடியா கேட்கிறான். அப்போ கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், டே நான் உனக்கு ஐடியா தரட்டுமா அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நீ தான் தர முடியும், அதான உன்கிட்ட கேட்கிறேன், ஏன்னா நீ ஏற்கனவே இன்னொரு பெண்ணை காதலித்து கொண்டிருக்கிறாய், அப்ப நீ எப்படி பண்ணேன்னு எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு இவன் ஐடியா கேட்கிறான்.
உடனே அவன் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஐடியாவை கொடுத்த உடனே இவன் போய் ஒரு மாதிரி பண்றான். அது ஒரு மாதிரி ஐடியா கிளியர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பாட்டு போடுறாங்க. அவரு ரோட்ல டங்கான் டங்கான் டங்கான்னு குதிச்சு ஆடிக்கிட்டு வர மாதிரி ஒரு பாட்டு சீன் வச்சிருக்கான். உடனே அந்த கூட வராமல அவன் சொல்றான், இல்ல நீ என் கூட தானே இருந்த, நானும் லவ் கிளியர் ஆகத்தானே செஞ்சது, நாங்கெல்லாம் என்ன இப்படியா ஆடணும். அப்போ இந்த சீன் முடிஞ்சிடுது, அடுத்த சீன் போகுது. நான் யோசிக்கிறேன், ஆமா அவன் அப்படி ஆடல பாடல மகிழல துள்ளல சந்தோஷமா இருக்கல, அதனாலதான் அவனை வச்சு ஹீரோவா படம் எடுக்கல. இவனை ஏன் ஹீரோன்னு காட்டுறாங்க, ஏன் ஒரு 500 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க, ஏன் ஒரு 50 தியேட்டர்ல படம் ஓடிச்சு, ஏன் இந்த சீன் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, இவன் அதை உள்வாங்கிய விதம், அதை மகிழ்ந்த விதம், அதை கொண்டாடிய விதம். இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். நல்லாரு, மகிழ்ச்சியாரு, சந்தோஷமா நிறைந்துரு. இந்த நிறைவுக்கு காரணம் என்னன்னு 2வது வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து மகிழ். இங்கதான் சிக்கல் வருகிறது. நீங்க ஒரு சாக்லேட்டோடு இணைந்து மகிழ்ந்தால் அந்த சாக்லேட் கரைஞ்ச உடனே திரும்ப கண்ணீர் வரும், அழுகை வரும். நீங்கள் வேறு ஏதோடோ உங்களை இணைத்து கொண்டீர்கள், அந்த இணைப்பில் நீங்கள் மகிழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி முடிந்துவிடும். காட்சி காட்டினாங்க, பிற படம் போய்கொண்டே இருக்கிறது. சொன்ன பொழுது இருந்த மகிழ்ச்சி அடுத்து இல்ல, பிற பிரச்சனை வருது, சண்டை வருது. நிறைய ஆட்கள் அப்படித்தானே ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கிற பொழுது மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருந்துவிட்டு பிறகு போக போக அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கரைந்து கரைந்து குறைந்து நம்முடைய வாழ்க்கையில் காணாமல் போனதும் இருக்கிறதா இல்லையா? ஒரு சிலர் ஒரு வேலை சார்ந்து ஆரம்பிக்கிற பொழுது அப்படி ஆரம்பித்து விட்டு என்ன வேலைக்கு இன்னைக்கு போகலையானா, சனியம் பிடிச்ச வேலைன்னு சொன்ன ஆட்கள் இருக்கா இல்லையா? வேலை கிடைச்ச பொழுது சாக்லேட்டை கொடுத்து முட்டாயை கொடுத்து கொண்டாடி இந்த பாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த வாசகங்கள் என்ன சொல்கின்றன என்றால், மகிழ்ச்சி என்பது உங்களுக்குள் இருக்கிறது. with whom you are connecting yourself, நீங்கள் எதோடு உங்களை தொடர்பு படுத்துகிறீர்களோ அது பொறுத்து உங்கள் மகிழ்ச்சி அமையும். இது தொடர்பு என்பது ஸ்டிமுலி என்று சொல்லுகிறார்கள். ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னே எனக்கு நாக்கில் எச்சி ஊறலாம், அல்லது ஒரு பிரியாணியை பார்த்தாலும் எனக்கு நாக்கில் எச்சி ஊறலாம். எச்சி ஊறுறதுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுகிறது, அது பிரியாணி. ஆனா பிரியாணியும் இல்லை, சாக்லேட்டும் இல்லை, ஆனாலும் நான் அப்பா அப்படின்னு சிரிக்க முடியுமா, முடியாதா? அந்த சிரிப்பு அப்ப எங்க இருந்து வருது? எந்த ஸ்டிமுலியும் இல்லாம, அதாவது எந்த தூண்டுகிற ஊக்கியும் இல்லாம உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்குள்ளும் உன் வீட்டுக்குள்ளும் வர முடியும் என்றால் ஆண்டவர் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைய வாசகம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் உனக்குள் வந்து விட்டார் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஓ மகிழ்ச்சி தான், அது நிறைவு பெறும். ஆனா அந்த மகிழ்ச்சி யாருடைய மகிழ்ச்சி? ஓ மகிழ்ச்சி தான், ஆனா யார்கிட்ட வந்த மகிழ்ச்சி? இயேசு சொல்றார்ல, என் மகிழ்ச்சி உனக்குள் இருக்கவும் உன் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். அப்ப அந்த மகிழ்ச்சி நிறைவை நோக்கி நகரணும்னா இந்த கடவுள் என்கின்ற ஆண்டவரில் இணைந்து மகிழ வேண்டும். கடவுள்ல இணைந்து மகிழ்தல்னா என்னன்னு முதல் வாசகம் சொல்லுகிறது. இதோ உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் மாவீரர். அடுத்து பாருங்க, மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவரும் மகிழ்ந்து களி கூறுகிறார். உங்களை பொறுத்து யார் மகிழ்ந்தாவா? கடவுள் உங்களை குறித்து மகிழும் போது நீங்களும் மகிழ வேண்டியதுதானே. சரி, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை என்ன சாதிச்சுது? வீட்டுல குழந்தை பிறந்தோம்னா எல்லாரும் போய் பார்க்காங்க, அப்பா வெரி குட், வாழ்த்துக்கள் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. பெற்றோருக்கு பூரிப்பு பூரிப்பு பூரிப்பு. நம்ம கேட்கலாம்ல, இந்த குழந்தை என்ன சாதிச்சுதுன்னு இப்ப இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? சாதித்ததற்காகவோ அல்லது அது எதையோ சம்பாதித்து கொண்டு வந்ததற்காகவோ நம்ம சந்தோஷப்படல. அது போலத்தான் ஆண்டவரும், நீங்கள் ஏதோ சாதித்தீர்கள் அல்லது சாதித்து மகிழ்ந்தீர்கள் அல்லது வெட்டி குமித்தீர்கள் அல்லது ஏதோ பெரிதாக செய்து விட்டீர்கள் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களில் மகிழ்கின்ற கடவுள். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்குள் இணைந்தால் உங்கள் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும். அருமையான வாசகம். மகிழ்ச்சியை குறித்து ஆழமாக தியானிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள் இணைந்து மகிழ்வோம். ஆமென்.